அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். சமூக அறிவியல் படிப்பின் மீது குழந்தைகளுக்கு எவ்வாறு ஆர்வத்தை கொண்டு வருவது? திருச்சியிலிருந்து ஒரு அன்பு சகோதரி இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு கேள்வி. ஒவ்வொரு பெற்றோரும் அவசியம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இது இருக்கு. சமூக அறிவியல் என்பது ஒரு படிப்பு மட்டும் கிடையாது. அது நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் தினமும் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள், நாம் தினமும் பார்க்கக்கூடிய சூரியன், சந்திரன், நம்முடைய வானம், மலைகள், காடுகள், செடிகள், இது எல்லாமே ஜியாகிரபியில் வருது. வரலாறு என்பது நம்முடைய கடந்த காலம், நம்முடைய முன்னோர்கள் மட்டும் இல்லாம கடந்த காலங்களில் இந்த உலகம் எப்படி இருந்தது, மனிதர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க, மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எவ்வளவு போர்கள் நடந்தது, இது எல்லாமே வரலாறு. அரசியல் என்பது நம்முடைய அன்றாட வாழ்வின் ஒரு அங்கம். அரசியல் இல்லாமல் இன்னைக்கு வாழ்க்கையே இல்லை. அப்ப சமூக அறிவியல் என்பது நம்முடைய வாழ்வில் கலந்து விட்ட ஒன்று. இதை ஒரு சப்ஜெக்டா மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுவாரஸ்யம் இருக்காது. நம்முடைய அன்றாட வாழ்வில் தான் சமூக அறிவியல். இது குழந்தைகளுக்கு நம்ம புரிய வைக்கக்கூடிய விதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரிய வைக்க வேண்டிய அவசியமும் ரொம்ப முக்கியமானது. ஒரு குழந்தை நம்ம கிட்ட எப்பயாவது பேசுறதுக்கு வரும். நம்ம எந்த அளவுக்கு ஒரு காலையில் ஒரு 8 மணி நேரம் குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் இருப்பாங்க. ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் டியூஷன் போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டு தூங்க போகிற நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு படுத்துருவாங்க. அப்போ நம்ம கிட்ட இந்த உரையாடல் என்பது குழந்தைங்க கூட ரொம்ப தொலைவில் போயிடுச்சு. நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறதே இன்றைய காலகட்டத்தில் இல்லை. முதல்ல அதற்கான சந்தர்ப்பத்தை நம்ம உருவாக்கணும். நம்ம குழந்தைகளோடு அன்பாக ஒரு 15 நிமிடம் அல்லது 20 நிமிடமாவது ஒரு நாளைக்கு பேசுவதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தணும். அப்ப ஆர்வமா அந்த குழந்தைகள் நம்மை கவனிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அவங்க எப்ப நம்ம பேசுறதை கவனிக்கிறாங்களோ அப்ப அவங்களுக்கு சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தைக்கு நம்மை பிடித்திருந்தால் மட்டுமே நம்ம சொல்றதை கேட்கும். அந்த குழந்தைக்கு பிடித்த நபராக நம்ம இருக்கமான்றதை முதல்ல உறுதி பண்ணிக்கணும். ஆசிரியராக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு பிடித்தவர்களாக இருந்தால் மட்டுமே நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை அது காது கொடுத்து கேட்கும். நாம் அந்த குழந்தைக்கு வெறுப்பை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவுதான் முக்கியமான விஷயமா இருந்தாலும் நம்ம சொல்றது அந்த குழந்தை கேட்காது. அப்ப குழந்தையுடைய மனசுல முதல்ல நம்ம இடம் பிடிக்கணும். ரெண்டாவது, நாம குழந்தைக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம நினைச்ச நேரத்துலலாம் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட முடியாது. அந்த குழந்தை கேட்கக்கூடிய மனநிலையில இருக்கும்போது தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்ப நாம் அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரமானது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லிக் கொடுக்க வேண்டிய அளவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய தெரியும். எல்லாத்தையும் ஒரே நாள்ல சொல்லி கொடுத்துடக்கூடாது. அந்த குழந்தை கேட்காது. அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப சுவாரஸ்யமா ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நம்ம சொல்லும் பொழுது ரொம்ப ஆர்வமா கேட்கும். அது எப்படி அக்னாலேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, உன்னுடைய சப்ஜெக்ட்ல இருந்து தான் நான் படித்தேன் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை ஆர்வத்தோட அந்த சப்ஜெக்டை நோண்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். இதுல என்னதான் இருக்கு, இதுல இருந்து அம்மா நமக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்களே, இதுல இருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு அப்பா சொல்றாங்களே, ஆச்சரியமா இருக்கு. அப்ப இவ்வளவு இந்த புக்ல தான் இருக்கா அப்படிங்கிறத அந்த குழந்தை தேட ஆரம்பிக்கும். அப்ப தேட ஆரம்பிக்கும் பொழுது நிறைய விஷயங்களை படிக்கும். அப்ப நாம சொன்னதோட மட்டும் நம்ம நிறுத்திக்க கூடாது. ஒரு கட்டத்துல அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்ல சொல்லி ஆர்வத்தோடு ரசிச்சு நாம கேட்கணும். ஒரு சின்ன விஷயத்தை அந்த குழந்தை நமக்கு சொன்னா கூட அதிகமா நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படி அப்ரிஷியேட் பண்ணும்போது மென்மேலும் நிறைய பாராட்டுதல்களை வாங்க வேண்டும் என்ற காரணத்துக்காகவே நிறைய தகவல்களை படிச்சு அந்த குழந்தை நம்ம கிட்ட சொல்லும். ஒரு ஆரோக்கியமான உரையாடல் என்பது குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில நடக்கும் பொழுது அதுல சப்ஜெக்டோட கண்டென்ட் இருக்கிற பட்சத்துல அந்த குழந்தைக்கு அந்த சப்ஜெக்ட் மீதான ஆர்வம் மிகவும் அதிகரிக்கும். இன்னொன்னு, ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது மதிப்பெண்கள் அதிகரிக்கும்ன்ற காரணத்துக்காக சொல்லிக் கொடுக்க கூடாது. இது நம்முடைய வாழ்வில் எவ்வளவு முக்கியமானது என்பதை சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகள் நாம சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு ஆச்சரியப்படணும். இது எனக்கே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லாம, இதுவரை அந்த குழந்தை கேள்விப்படாத ஒரு விஷயத்த சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா அந்த குழந்தை கவனிக்க ஆரம்பிக்கணும். ஒரு குழந்தையுடைய கவனத்தை நாம அட்ராக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணோம் அப்படின்னு சொன்னா உடனே அந்த குழந்தை அதை பிக்கப் பண்ணிக்கும். நாம் அந்த குழந்தையை அட்ராக்ட் பண்ணாம அந்த குழந்தையுடைய கவனம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்பொழுது நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது அவங்களை போய் சேராது. இது மட்டும் கிடையாது, நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆதாரபூர்வமானதாக நிரூபிக்கும் வகையில் இருந்துச்சு அப்படின்னா மிக மிக சிறப்பு. மீண்டும் இன்னொரு காணொலியில இன்னும் நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.